வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையை சாதாரணமாக பச்சையாக எடுத்துக்கொள்வதை விட வேக வைத்த வேர்க்கடலையாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அப்போ வறுத்த வேர்க்கடலையை விட வேக வைத்த வேர்க்கடலையில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இது செரிமானத்திற்கும் எளிமையாக இருக்கும். ஸோ நீங்கள் பச்சை வேர்க்கடலையை எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. கூடுமான வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வேர்க்கடலை வேக வைத்த வேர்க்கடலைக்கு கொடுங்க. இப்போ நீங்கள் தோலோட உண்ணுதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ வேர்க்கடலையினுடைய மெல்லிய சிவப்பு தோல்ல தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. எனவே நீங்க வேர்க்கடலை தோலோட உண்பது உங்களுக்கு மிகச்சிறந்ததுங்க. ஸோ இப்போ நீங்க வேர்க்கடலை தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அடிப்படையாக உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு வேர்க்கடலை உங்களுக்கு அளிக்கக்கூடிய மருத்துவமனைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஒற்றை நிறைவு உறாத கொழுப்பு அமிலங்கள் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் மற்றும் பாலிஃபினால்கள், அந்த பாலிஃபினால்ஸ் எல்லாமே இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ இதெல்லாம் எப்படி இதயத்தை பாதுகாக்குது அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல, அதாவது இதயத்திற்கு ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய ரத்த நாளங்கள்ல அந்த ரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய, இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை இந்த சத்துக்கள் எல்லாமே குறைத்து இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல்னுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்போ போதுமான அளவுக்கு அந்த ரத்த நாளங்கள்ல நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கும். கெட்ட கொழுப்புகள் எல்லாமே அகற்றப்படும் பொழுது கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பாதுகாத்துக் கொள்ளப்படும். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதன் மூலமாக இதயத்துக்கு கிடைக்கிறதால, இதய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள்ல வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு உங்களுக்கு பலமாகவே இருக்கும். மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கு எல்லாமே நீங்க தொடர்ந்து வேர்க்கடலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் B3, நியாசின் மற்றும் ரெஸ்வெரட்ரோல், இது எல்லாமே மூளையினுடைய செயல்பாட்டை உங்களுக்கு தூண்டக்கூடியதுங்க. ஸோ இது ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு மூளையில சீராக்கி ஞாபக சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும், நீங்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே வேர்க்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைக்கும். அப்போ புத்துணர்ச்சியாக நம்மளுடைய மூளை செயல்பட ஆரம்பிக்கும். இதனால குழந்தைகளுக்கு இந்த குக்கீஸ், பிஸ்கெட் எல்லாம் கொடுக்கறத விட அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைமில் வேக வைத்த வேர்க்கடலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே, அல்லது நீங்கள் அது இளைஞர்களோ முதியோர்களோ எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த மறதி பிரச்சனைலாம் இல்லாமல் ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு இருக்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம பெறுவோம். எலும்பு மற்றும் தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு எல்லாமே வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ எலும்புகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு நமக்கு வேணும். எலும்புகளினுடைய அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கும், முதுமை காலத்தில் அதாவது வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மான தடுக்கிறதுக்கும் இந்த கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வேணும். இவை அனைத்தும் வேக வைத்த வேர்க்கடலை இருக்கிறதால இப்போ நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேக வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ இளைஞர்களாக இருக்கும்பொழுதுன்னு கிடையாது, வயதானவர்கள் எடுத்துக்கொண்டாலுமே அவங்களுக்கு அந்த குறிப்பாக ஏற்படக்கூடிய தோள்பட்டை வலி, கை கால்கள் வலி ஏற்படுறது, முதுகு வலி, மூட்டு வலி ஏற்படுறது, இது எல்லாமே அவங்களுக்கு சரியாயிடும். பேலன்ஸ் தடுமாறாமல் இயங்க முடியும். ஸோ இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை கூட வேக வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். அப்போ புரதச்சத்து ஆல்ரெடி வேர்க்கடலை இருக்குங்க இல்லையா, இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்த தசைகளை வலுப்படுத்துவதற்கும் தசைகள் இருக்கக்கூடிய திசுக்களை புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த அடிப்படையிலான புரதமாக இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த கை கால்களில் வலி ஏற்படுறது, தசை பிடிப்பு, தசை தளர்ந்து போறது, தசைகளில் வலி ஏற்படுவதெல்லாம் இல்லாம நீங்க உடல் உறுதியாக எலும்புகளையும் தசைகளையும் வலிமை பெற்றுக் கொள்ளலாம். சர்க்கரை நோய் பிரச்சனைகள் நீங்க விடுபடுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. வேர்க்கடலையினுடைய அந்த குறைந்த கிளைசமிக் குறியீடு, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் காரணமாக இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உங்களுக்கு உயராது, ஒரேடியா உங்களுக்கு அதிகப்படுத்தப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ள நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இன்சுலினுடைய சுரப்பை சீராக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அந்த இன்சுலின் உணர்திறன் மேம்படும் பொழுது போதுமான அளவுக்கு உங்களுக்கு இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்பட்டு அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளம் அதிகமாகாமல் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டோ அல்லது நார் சத்தோ அதெல்லாம் நம்முடைய ரத்தத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கணக்கு பண்ணுவாங்க. கார்போஹைட்ரேட்
கார்போஹைட்ரேட்லாம் அதிகமாக இருந்தால் பிளட்டில் சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் வேர்க்கடலையில் கார்போஹைட்ரேட் கிடையாதுங்க இல்லையா, இதில் அமினோ அமிலங்கள், நார் சத்து போன்ற குறைந்த கிளைசமிக் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வேர்க்கடலை வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டு விடலாம். ஸோ தொடர்ந்து நீங்களும் வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு அடிப்படையான குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை பலப்படுத்திக் கொள்ளுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.